சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் அன்பாலும் பக்தியினாலும் இன்று சாயப்பாவின் உள்ளமானது பூரித்து விட்டது. என் தங்கமே, எல்லோரும் எனக்கு எந்த அளவிற்கு அபிஷேகங்கள் செய்கிறார்கள், என்னை எப்படி பூஜிக்கிறார்கள் என்றெல்லாம் நான் பார்த்து அவர்களுக்கு நல்லது எதையும் செய்வது இல்லை. எல்லோருக்கும் தூய்மையான அன்பும் என் மீது உள்ள பக்தியும் தான் என்னை அவர்கள் பால் இழுத்துச் செல்கிறது. என் தங்கமே, நீயும் உன்னுடைய உள்ளத்தால் மிகவும் தூய்மையானவராக இருக்கிறாய். எப்போதும் என்னை மனதார நேசிக்கிறாய். உன்னால் இயன்றவரை பூஜைகள் செய்கிறாய். நீ எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. சாயப்பாவிற்கு நான் போதுமான அளவிற்கு பூஜைகள் செய்யவில்லையா என்றெல்லாம் நீ யோசிக்காதே. உன்னுடைய உண்மையான பக்தி எனக்கு போதும் செல்லமே. நான் என் குழந்தைகளின் உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறேன். அவர்களின் தூய்மையான அன்பும் பிற உயிர்களை மதிக்கும் குணத்தையும் தான் பார்த்து என் உள்ளமான அவர்களின் பக்கம் செல்கிறது. என் செல்லமே, நீ என்னை வந்து சேரும்போது உன்னிடம் இருந்த ஒரு சில கெட்ட குணங்கள் கூட இப்போது முற்றிலுமாக உன்னை விட்டு விலகிவிட்டது. நீ என்னை மனதால் ஏற்றுக்கொண்ட பிறகு உன் குணமும் முன்பை விட இப்போது மிகவும் மென்மையான குணமாக மாறிவிட்டது. என் செல்லமே, தெரியாமல் கூட யாரையும் காயப்படுத்திவிடக் கூடாது என்ற அக்கறையோடு நீ எல்லோரிடத்திலும் எப்போதும் பழகுகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்போதும் ஆனந்தமாக வைத்துக் கொள்கிறாய். என் செல்லமே, உன்னை நான் ஆனந்தமாக பார்த்து கொள்ள மாட்டேனா? நீ எதிர்பார்த்ததை விடவே உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன். என் செல்லமே, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இப்போது நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. நீ இப்படிப்பட்ட ஒரு மன வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப் போகிறாய். நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு நல்ல வரன் அமையப் போகிறது. என் செல்லமே, விரைவாகவே உன் இல்லத்தில் கிட்டி மேல சத்தம் கேட்கத்தான் போகிறது. என் வார்த்தைகள் நிச்சயம் பலிக்கும். நம்பிக்கையோடு இரு. என் செல்லமே, உன்னுடைய மனம் குளிரும் நல்ல செய்தியை கூடிய விரைவில் நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்போது அந்த நல்ல காலம் பிறந்து விட்டது. நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கை அமைய போகிறது. மகிழ்ச்சியோடு உன் சாயப்பா ஏதோ ஒரு ரூபத்தில் என் கைகளால் உனக்கு அச்சதை தூவத்தான் போகிறேன். என் செல்லமே, மகிழ்ச்சியாக இரு. எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு உன் வாழ்க்கை இனி நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு சிரித்த முகத்தோடு இரு. நல்லதே நடக்கும். என் செல்லமே, மனம் தளராதே. நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்டாய். என் அன்பு முழுவதையும் உன்மேல் செலுத்திவிட்டேன். இனி உன் வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறுகிறது என்று பார். என் செல்லமே, என்னுடைய குழந்தை நீ விரும்பியது எல்லாவற்றையும் உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயம் நான் அதை உனக்கு செய்யத்தான் போகிறேன். நீ என்னுள்ளத்தை குளிர்வித்து விட்டாய். நான் உன்னுடைய மனதை குளிர்விக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றப் போகிறேன். உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கப் போகிறேன். எது கிடைக்க வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாயோ நிச்சயம் அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் சேர்ப்பேன். என் செல்லமே, நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நீ என்னை நம்பி காத்திருக்கிறாய் அல்லவா? உன் காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. என் செல்லமே, வாழ்க்கையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வருவதும் போவதும் சாதாரணமானது என்று புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் கடந்து செல்ல பழகிக்கொள். எல்லாருக்கும் அவரவருக்கு உரிய நேரத்தில் அவரவருக்கு உரியது கட்டாயம் கிடைக்கும். எதுவுமே கை நழுவி போகாது. உனக்கு என்று கொடுக்கப்பட்டதை வேறு யாரும் தட்டி எடுத்து கொள்ளவும் முடியாது. என் செல்லமே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கானதை பிறர் கையில் கொடுத்து விடுவேனா? இல்லை செல்லமே, உனக்கு என்று ஒதுக்கப்பட்டதை உன் சாயப்பா உன்னிடத்தில் தான் சேர்ப்பேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் உனக்காக நல்லதாகவே நடக்கும். நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்கமே, கவலைப்படாமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நல்ல செய்தி விரைவில் கேட்கப் போகிறாய். நல்லது உன் வாழ்வில் இனி அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.